ஏன்னா இடி கிட்ட இருந்து எல்லோரும், ஏன்னா இடி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு நாளைக்கு 30-40 லட்ச ரூபா வைக்கிற வக்கீலை வச்சு கேஸ் போடுறாங்கன்னா டெக்னிக்கல் ஏரர்ஸ் இருந்தால் மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால விசாகன்கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour அவர் தான் கொடுத்தாருங்கிற சொன்னார் என்பதை ரெக்கார்டு பண்ணப்புறம் தான் இங்கே வர முடியும். சமீபத்தில் மகாராஷ்டிராவிலேருந்து வருகிற செய்தி, திரு சரத்பவார் அவர்கள் தன்னுடைய அஜித் பவார் கட்சியோடு சேர்ந்தார். ஒரு 7-8 MP அங்கே சேரப்போகிறது. அதன் சார்பாக அவருடைய மகள் சுப்ரியா சூலே இப்பொழுது வெளிநாடுகளுக்கு, திருமாவளவன் அவர்கள் இந்த குழுக்கள் அமைத்து பல நாடுகளுக்கு இந்தியா போவதை வரவேற்றிருக்கிறார். அதனால அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாமகவில் மூத்த ராமதாஸ் அவர்கள் பல ஸ்வீட் பாக்ஸ்கள் பேசி விஜய் தனியாக தான் நிற்க வேண்டும், விஜயும் திருமாவும் சேர, அதில் இவர்களும் 2 கம்யூனிஸ்டுகளும் சேர மக்கள் நல கூட்டணி போல ஒன்று அமைத்து ஓட்டை பிரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. விஜய்க்கு இன்றைய ரீதியில் 8% குறைந்தபட்சம் வரும் என்றும் அதிகபட்சம் 12% போகும் என்றார். இப்போ இன்னொரு பெரிய வீக் லிங்க் என்று சொன்னால் நமக்கு திரு சீமான் அவர்கள். சீமான் 8% வரைக்கும் வாங்கிட்டார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிமுகவுக்கும் நான் போட மாட்டேன், திமுகவுக்கும் போட மாட்டேங்கிறது ஒரு 10% ஓட்டு உண்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இடி ரைட்லாம் போயிட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ரத்தீஷ் இடியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம், கேள்வியும் பட முடியுது. இதில் என்ன அப்படின்னா, ரத்தீஷை முடிஞ்சால் பிடிச்சிருக்க முடியும் இடி, ஆனால் வேணுன்னே தான் விட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், ஓவராலாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் டிஎம்கே மேலே இன்னமும் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த 22 எம்பிக்கள் நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் 29 வரைக்கும் நம்ம கொஞ்சம் லூஸில் விடலாம் அப்படிங்கிற லெவலில் தான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட முடியுது. ஏன்னா முடிஞ்சால் பிடிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த சாஃப்ட் கார்னர் தான் டிஎம்கேவை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் தப்பிக்க விட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் கேள்விப்பட முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடி ரைட்ஸ் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் டிஎம்கேவை லாக் பண்ணுறதா இருந்தாலும், டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தொடர்ச்சியாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்குது அப்படிங்கிறதும் கேள்விப்பட முடியுது. இந்த தகவல் உண்மையா? இல்லை, அதாவது பாஜகவை பொறுத்தவரை கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும் எதிரியாக பார்க்காது. ஆனால் திமுக பிரச்சனை என்னன்னா, அவர்களுடைய கொள்கைகள், திராவிடம் என்பது, மும்மொழி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இவைகளில் அவர்கள் தீவிரமாக இருந்தால் நிச்சயமாக பாஜக இணைவது கஷ்டம். பல நேரங்களில் அதை விட்டு கொடுத்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 98 கூட்டணிக்கு பிறகு மோடியை எல்லோரும் விமர்சிப்பது என்று சொன்னால், குஜராத்தில் நடந்த அந்த கலவரத்தை அவர் அடக்கவில்லை என்பார்கள். அதில் 60 பேர் இறந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இருந்து முரசொலிமாறன் அங்கே அமைச்சராகத்தான் இருந்தார். அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து வெளியில் போனார். ஆனால் திமுக வெளியில் வரல. அதனால் திமுக இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய சில கொள்கைகள், பாசிச கொள்கைகள், அது சர்ச் அடிமைகளாக இருப்பது பல தமிழர்களுக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் இங்கே அதே நேரத்தில் ஒரு தமிழ் பற்றுங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஆனால் மோடி அந்த தமிழ் பற்றை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் தமிழ் உலகின் பழைய மொழி போன்ற ஆதாரமற்ற செய்திகளை அவரும் அப்பப்போ பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்தால், இடி பிடிக்க முடியுமான்னு சொன்னால், ஒரு இடி ஒரு கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளை வைத்துக் கொள்வதில்லை. ஏன்னா லீக் ஆகிடும்னு சொல்லிட்டு கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திரா இல்லது டெல்லியிலேருந்தோ பூனாலேருந்துலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 5-6 அதிகாரிகள் அங்கேருந்து செயல்பட்டுக்கிட்டு கடைசியாக இங்கேருந்து எனக்கு கேப் புக் பண்ணுங்க, அது கூட எங்கே போகிறோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அங்கே அவங்க இந்த இடத்துல இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துருங்க, நம்மெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொன்னால் ராணிபேட் போகணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறமாக எங்கங்கிறது கடைசி 10 நிமிஷம் தான் தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அளவுக்கு குரூஷியலா ஒர்க் பண்றவங்களுக்கு எப்படி ரத்தீஷை மிஸ் பண்ண முடிஞ்சது? ரத்தீஷை போய் பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு? ஏன்னா நம்ம யார் அந்த தம்பிங்கிறது இது அது விசாகன் சொல்லாத வரைக்கும் இன்று வரை இன்றைக்கும் கூட நானும் நீங்களும் எல்லோரும் சொல்வதை வச்சு தான் சொல்ல முடியுது. இல்லை என்றால் ரத்தீஷின் ரோல் நமக்கு தெரியாது. அவர்கிட்ட இருந்து ஓரளவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இவர்கிட்ட வர வேண்டியிருக்கும். அவர் பதில் கொடுத்துருக்காரா? ஏன்னா ஏற்கனவே அந்த 3 நாள் ரெய்டு நடந்த பொழுது 100 கேள்விகளுக்கு திரு விசாகன் எம்டி விசாகன் அவர்களும் ஜிஎம் சங்கீதா அவர்களும் டிஜிஎம் ஒருத்தர் ஜோதி முருகன் அவர் இன்றைய நிலையில் விசாரணையில் அழைத்து சென்றிருக்காங்க ஆஃபீஸில், இப்போ இடியில் வருது. ஸோ இவங்க 3 பேரும் 100 கேள்விக்கு பதில் கொடுத்திருப்பதாகவும் அதை தாண்டி இவங்க கிட்ட நீங்கள் இந்த ஃபைல்ஸை அனுப்பணும்னு சொன்னதை அடுத்த நாள் அவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. அதில் என்ன துன்புறுத்தினாலாம் சொல்ல. அதனால தான் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவர்கள் நாங்கள் நடத்தினதை பற்றி எதுவும் கமெண்ட் அடிக்கலை, நாங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் ஒரு வாரத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வந்து. ஸோ இப்போ அந்த 100 கேள்வியில் ஏற்கனவே இந்த சூப்பர் நிழல் முதலமைச்சரை பற்றி கேட்டிருக்காங்களான்னு அவங்களுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியாது. ஸோ அது விசாகன் சொன்ன பிறகு தான் இங்கே வர முடியும். அவர் வீட்டுக்கு போயிட்டு 1 hour 2 hour கழித்து தான் வர முடியும்னு. ஏன்னா இந்நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த போன முறை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் இடி, ஏன்னா இதில் வந்து திரு விசாகன் எம்டி விசாகனுடைய 2 ஐஃபோன்களையும் ஒரு ஐபேடையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் போட்ட அஃபிடவிட்லேயே இருந்து இவற்றை ஆதாரமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நமக்கு தெரியும். ஸோ அதையெல்லாம் என்கோடு பண்ணி இருந்தால் கண்டிப்பாக அந்த தம்பி என்ற ஒருவரை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காருங்கிறது நிச்சயமாக இவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து விசாகன் சொல்லாமல் இவங்க போகிறது கஷ்டம். ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரன் கேஸில் என்னன்னு சொன்னால் 2021 அவருடைய வீட்டில் 5 கோடி பிடிக்கப்பட்டு தேர்தல் கமிஷனில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. சரி, எஃப்ஐஆரில் பேர் இல்லாத ஆட்களுக்கு அவ்வளவு எளிதாக இடி போக முடியாது. ஏன்னா இடி கிட்ட இருந்து எல்லோரும், ஏன்னா இடி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு நாளைக்கு 30-40 லட்ச ரூபா வைக்கிற வக்கீலை வச்சு கேஸ் போடுறாங்கன்னா டெக்னிக்கல் ஏரர்ஸ் இருந்தால் மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால விசாகன்கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour அவர் தான் கொடுத்தாருங்கிற சொன்னார் என்பதை ரெக்கார்டு பண்ணப்புறம் தான் இங்கே வர முடியும். ஸோ அதில் இது இல்லை. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், சார் ரத்தீஷை ஏன் சார் போயிட்டீங்க? அதை விட ஒரு முக்கியமான பர்சனை மறந்துட்டீங்களே சார். செந்தில் பாலாஜி வெளியில் வந்துட்டார். இது 453 நாட்களோ என்னமோ ஜெயிலில் இருந்தார். அவருக்கு ஜாமீன் கிடைக்காததற்கு 3 காரணங்கள் சொல்லப்பட்டன. 1, அவருடைய வீட்டிற்கு ஐடி அதிகாரிகள் வந்த பொழுது தாக்கப்பட்டார்கள். 2வது அமைச்சராக இருந்தார். நடுவில் இன்னொரு கிளாஸ் ஒன்று இருந்ததில்லை, அசோக சக்கரவர்த்தின் என்று ஒருவர் காணாமல் போய்விட்டார். இப்போ சமீபத்தில் அவர் வெளியில் வந்துட்டார். சரி, இடி அவரை கேள்வி கேட்க முடியாது. இடியை பொறுத்த வரைக்கும் பதவியில் உள்ள செந்தில் பாலாஜி வருமானத்துக்கு அதிகமான சொத்து மணி லாண்டரிங் செய்திருக்காருன்னா, ஆனால் வழக்கு டிவிஎஸ்சி தான் போட்டுச்சு. அவருடைய ஒரிஜினல் எஃப்ஐஆர் டிவிஎஸ்சி தான் போட்டுச்சு. அப்போ டிவிஎஸ்சி ஏன் இன்று வரை அசோக்கை கூப்பிட்டு விசாரிக்கல? தமிழகத்தில் என்ன நடக்குது? ஏன்னா அந்த ஒரிஜினல் வழக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமே, 2000 விட்னஸ்னே செய்திகள் வருது. 25,000 பேர்களிடம் நான் உங்களுக்கு டிரைவர், கண்டக்டர், இன்ஜினியர் மற்றும் அந்த இதில் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற இது அந்த அவங்கள இதில் உள்ள வேலை ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யறதுக்கு என பல வேலைகளுக்கு 30,000 சில லட்சங்கள் 10-12 லட்சம் வரைக்கும் வாங்கி சில 100 கோடிகளுக்கு மேலே வாங்கியதாக திரு ஸ்டாலின் அவர்களே குற்றம் சாட்டி அதில் முக்கிய குற்றவாளி A1 எனப்படுவது அசோக். இன்னைக்கு வரைக்கும் டிவிஎஸ்சி அவர் வெளியில் வந்த பிறகு விசாரணைக்கு கூப்பிடல. ஸோ இது வந்து தப்பிக்கிறது. அப்போ இடி கேட்க முடியாது. ஏன்னா சில பேர் நீங்கள் சொல்கிற ஆங்கிளில் சில யூடியூபர் பேசி நான் பார்த்தேன், இடி ஏன் அசோக்கை பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இடியை பொறுத்தவரை ஒரு அமைச்சர் அவர் அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணி லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை வச்சு மணி லாண்டரிங் பண்ணார்னா போக முடியும். ஸோ அமைச்சர் யாரை உதவியாளராக வச்சுக்கிட்டார்னு கிடையாது. சொத்துக்கள் இருந்தால் தான், அதுவும் அவர் சொன்னால் தான் போக முடியும். ஸோ இன்னும் அவர் அதை அசோக் பேரை சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிற ஆங்கிள் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது என்ன கேட்டீங்க? இது வந்து திமுகவுடைய 21 MP வேணும்னா நீங்கள் தேர்தல் முடிஞ்சு 24 தேர்தல் முடிஞ்சு 15 நாளைக்கு தான் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பீகார் மற்றும் நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசத்தை நம்பி இருக்கிறார்கள்னு சொன்னாங்க. இது இந்த கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாகவே 293 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தால் 25 தான் வருது.
ஸோ 274 நமக்கு 534 பாதி 277 267 தான் 206 ஆமாம் 273 தான் வேணும். 543. ஸோ 272 இருந்தால் போகும், இவங்கள்ட்ட 292 இருக்குது. அதன் பிறகும் 1-2 எம்பிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் சுயேட்சைகள் இருக்கவே இருப்பாங்க. இன்னொன்று, ஒரு 4 பேர் அப்ஸ்டெயின் பண்ணிட்டா போதும், வெளியே ஓட்டு போடாமல் அந்த டயத்தில் வெளியே. ஸோ அந்த முதல் ஒரு 15 நாளைக்கு பதவியேற்பு வரை தான் இந்த ஆட்சி எப்பொழுது நினைத்தாலும். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி போயாச்சு. சமீபத்தில் மகாராஷ்டிராலேருந்து வருகிற செய்தி, திரு சரத்பவார் அவர்கள் இவர் அஜித் பவார் கட்சியோடு சேர்ந்தார். ஒரு 7-8 எம்பி அங்கே சேரப்போகிறது. அதன் சார்பாக அவருடைய மகள் சுப்ரியா சூலே இப்பொழுது வெளிநாடுகளுக்கு கூட்டிச் செல்வதில் அந்த லிஸ்ட்டில் எப்படி கனிமொழி இருக்கிறாரோ, இந்த நம்முடைய பாகிஸ்தான் வெற்றி போரில் ஆபரேஷன் சிந்தூரில் அவருடைய பேரும் இருக்கிறது. அவரை அமைச்சராக போட்டால் அங்கேயே 8 எம்பி கிடச்சிடும். அதே மாதிரி சிவசேனாவும் பெருமளவில் மும்பை எலெக்ஷன்ஸ் அடுத்த 2 மாதத்தில் வரப்போகுது. மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ் அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், இதோ ஒரு பக்கம் இருந்து அவரும் தன்னை காங்கிரஸோடு இனிமேல் ஐக்கியப்படுத்தி கொண்டால் தான் இழப்பு அதிகம் என்ற நிலையில் அவரும் இங்கே வந்துடலாம், இல்லை அவருடைய எம்பிகள் வரலாம். அதனால் திமுகவுடைய எம்பிகள் முக்கியம் என்பது அவசியமில்லை. இப்போ உதாரணமாக மிகவும் கான்ட்ரவர்சியான பில்லுன்னு எடுத்துக்கிட்டால் வக்ஃப் போர்டு பில்லை அவர்களும் எதிர்த்தார்கள். ஈவன் அதிமுகவை சேர்ந்தவர்களும் கூட அன்புமணி கூட ஓட்டுக்கு போடல. ஓட்டு போடுறதுக்கு ராஜ்யசபாவுக்கு அந்த நேரத்தில் இல்லாமல் போனாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இவர்கள் தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிரியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ரதீஷ் இப்போ தமிழ்நாட்டு கூட்டணி, அதாவது ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 200 நாங்கள் ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்னாங்க. இன்னைக்கு அந்த குரல்கள் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. எந்த நிமிடத்தில் அதுவும் என்ன 3 காரில் மாறி போனார் எடப்பாடி அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் செக்யூரிட்டி. அதாவது இவருடைய வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம இந்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அல்லது மோடி வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் கன் புல்லட் ப்ரூஃப் வைக்கணும், பாம் ப்ரூஃப் புல்லட் ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா அவர்கள் இன்டர்நேஷ்னல் த்ரெட்டில் இருப்பாங்க. அதையெல்லாம் எல்லா நேரத்துலையும் வெளியில் போக முடியாது. அதனால இவர் ஹோட்டல்லேருந்து ஒரு இடத்துல மத்திய காவல் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசி 2 கிலோமீட்டருக்கு அந்த புல்லட் ப்ரூஃப் வண்டி போயிருக்காங்க. அதில் உள்ள பெரிய சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த விஷயம் அது வந்ததுக்கு பிறகு திமுக கிட்டத்தட்ட ஒரு என்ன செய்வது என்ற ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த குழுக்கள் அமைத்து பல நாடுகளுக்கு இந்தியா போவதை வரவேற்றிருக்கிறார். அதனால அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாமகவில் மூத்த ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் நமக்கு தம்பி தான் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் என்று புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்பொழுது பாமகவின் அன்புமணிக்கு எம்பி சீட் கொடுத்து அங்கே தங்களோடு இணைத்து கொண்டு திருமாவை கழட்டி விடலாம் என்று பண்ணப்படுகிறது. ஆனால் பல ஸ்வீட் பாக்ஸ்கள் பேசி விஜய் தனியாக தான் நிற்க வேண்டும், விஜயும் திருமாவும் சேர அதில் இவர்களும் 2 கம்யூனிஸ்டுகளும் சேர மக்கள் நல கூட்டணி போல ஒன்று அமைத்து ஓட்டை பிரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் இதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்னா எவ்வளோ சார்? இது நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் 1 கோடி என்றால் ஸ்வீட் பாக்ஸுகள் என்றும் கிஃப்ட் ஹேம்பர் என்றால் 10 லட்சம் என்று சொல்வதாக பரப்புகிறார்கள். ஏன்னா இதில் நமக்கு நிச்சயமாக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா நேற்று தெளிவாக திரு விஜய் கட்சி 2 நாள் முன்னாடி நிர்மல்குமார் அவர்கள் நாங்கள் பாஜக இருக்கிற கூட்டணியில் சேர மாட்டோம்ட்டாங்க. சரி, விஜய்க்கு இன்றைய ரீதியில் 8% குறைந்தபட்சம் வரும் என்றும் அதிகபட்சம் 12% போகணுன்றாங்க. இப்போ இன்னொரு பெரிய வீக் லிங்க் என்று சொன்னால் நமக்கு திரு சீமான் அவர்கள். சரி, சீமான் 8% வரைக்கும் வாங்கிட்டார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிமுகவுக்கும் நான் போட மாட்டேன், திமுகவுக்கும் போட மாட்டேங்கிறது ஒரு 10% ஓட்டு உண்டு. அது 96 வைகோ வாங்கினார், அதன் பிறகு விஜயகாந்த் வாங்கினார், சீமான் வாங்கி கொண்டிருக்கிறார். பட் அதில் போடுற பாதி பேர் எல்லாம் டுட்டோரியல் காலேஜ் மாதிரி. அதாவது நீங்கள் 10வது ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா டுட்டோரியல் காலேஜில் போய் சேர்ந்துட்டு 1 வருஷம் படிச்சுட்டு அடுத்த வருஷம் திருப்பி மெயின் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. இந்த 18-20 வயசு பசங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு சீமான் பேச்சை கவர்ந்து அங்கே போய் சேர்ந்துக்கிறாங்க டுட்டோரியல் காலேஜில். முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. அந்த இளைஞர்களை விஜயோடு போவதற்கு வாய்ப்பு அதிகம் என்பதால் அவருடைய 8லிருந்து 4-5க்கு குறையக்கூடும். அப்படி குறைஞ்சிட்டா அவருடைய மதிப்பு முழுமையாக சரிஞ்சிருங்கிறதுனால விஜய் தனியாக நின்றால் சீமான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வார் என்பதும் பேசப்படுகிறது. அது வந்தால் மிக நிச்சயமாக இந்த ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.